வாங்க வாங்க வாங்க. போதுண்ணா வந்துடுண்ணா வாங்க வாங்க. கொட்டுக்காளி படம் நம்ம வாழ்க்கைக்கும் உண்மைக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படமா இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த படத்தோட கதையை அதிகாலையில் ஆரம்பிச்சு சாயந்தரத்தில் முடிகிறது தான் ஒரு பயணம். அந்த ஃபுல் கதை இந்த பயணத்தில் படம் ஆரம்பித்து ஒரு கொஞ்ச நேரத்தில் நீங்களும் எங்களோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த உணர்வு உங்களுக்கு கொடுத்துரும். கண்டிப்பாக இதை தவற விடாதீங்க. எல்லாருமே தேட்டரில் படம் பாருங்கள். நன்றி. புது அனுபவம், புதுசாகுது நான் படம் பார்க்குறது. புது கதை, புதுசாகுது படம். படம் நல்லா இருக்கும்ண்ணா. புதுவித முயற்சி, அவார்டுக்கு ஏற்ற படம் அது. சூரியன் ஆக்டிங் எல்லாமே ரியலாக ஆக்டிங் இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் நீங்கள் எதுவும் பெருசாக எதிர்பார்க்கத்தாகும். நம்ம ரோட்டில் பெரும்பாலும் என்ன சவுண்டு கேட்போமோ அந்த சவுண்டு மட்டும்தான் தேட்டரில் இருக்கும். மற்றபடி வேறு எந்த சவுண்ட் எஃபெக்டாக இருக்காது. படம் வந்து ரியலாக இருக்குது, நல்லா இருக்குது படம். ஆமாம், ரியலாக பார்த்த மாதிரி இருக்குது. தம்பி 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 கொஞ்சம் போங்க 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 அப்படியே பொண்ணு 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 சைடு வேணா சைடு வேணா சைடு வேணா சைடு வேணா சைடு வேணா அப்படியே 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 ஆனா திரும்ப திரும்ப ஓகே 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 தலைவா வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. நீங்க ஆடியன்ஸ் கிட்ட தான் கேட்கணும் எல்லாருமே. ஒரே நிமிஷம் எனக்கு அமைதி அமைதி. படம் பார்த்தேன், ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நாங்க இதை எதுக்காக எங்க தயாரிப்பாளர் டைரக்டர் இது எதுக்காக தியேட்டர் கொண்டு வரணும்னு நினைச்சாங்களோ அது ஓரளவுக்கு அது நல்ல விதமாவே ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். இது திருப்பி நாங்கள் சொல்றதா, இது பிலிம் ஃபெஸ்டிவலுக்காக எடுத்த படம், பல விருதுகள் வாங்கின படம். இந்த படத்தை ஜனங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறத டைரக்டரோட எண்ணமும் தயாரிப்பாளர் எஸ்கேவோட எண்ணமும் அதுதான். என்னடா இங்கிருந்து உள்ளூர் படங்கிறது உலக படமாக ஆகுது, அங்கே போய் பல மேடைகளில் ஏறி பல பேர் பாராட்டப்படுறாங்க, அந்த படங்களை பல விருதுகள் கிடைக்கிது அப்படின்னு அந்த படங்கள் என்னதான் அப்படி அந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறது எல்லா ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அந்த படத்தை அப்படியே அது வெளியிலேயே அப்படியே போயிடாம மக்கள் பார்வை கொண்டு வருவோம் அப்படின்னு நினைச்சு அந்த படத்தை கொண்டு வந்து ஒரு முயற்சி தான். இந்த படத்தை ஜனங்க பார்வை கொண்டு வந்து திரையில காட்டணும் அப்படின்னு ஒரு முயற்சி தான். அந்த முயற்சிக்கு ஓரளவுக்கு ஒரு சக்சஸ் ஆயிருக்குன்னு நான் நம்புறேன். அதான் உண்மை. நீங்க ஆடியன்ஸ் கிட்ட தான் கேட்கணும். இது ஒரு புது அனுபவம். நல்லாவே இருந்துச்சு. அவ்வளவு அமைதியா படம் பார்த்தாங்க. எங்கெங்க இடத்துல சிரிக்கணுமோ அங்கங்க சிரிச்சாங்க, எங்கெங்க இடத்துல கிளாப் பண்ணணுமோ அங்கங்க கிளாப் பண்ணாங்க. இது கண்டிப்பா சமுதாயத்துல சொசைட்டில இன்னைக்கு நடக்க வேண்டிய ஒரு கதை தான். இது ரொம்ப பழைய இதெல்லாம் கிடையாது, இன்னைக்கு நடந்துட்டு இருக்க கதை தான். அதை ஒரு திரைமொழி டோட்டல் இதுவரைக்கும் இல்லாத ஒரு சினிமா திரைமொழியில இல்லாமல் இது வேற ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. ரெகுலராக பார்க்குற ஒரு சினிமா வரமுறை இல்லாமல் இது ஒரு புது விதமாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு இது ஒரு புது அனுபவம் தான். இது ஒரு புது அனுபவமாக இருக்கு. நஷ்டம் கொண்டு வந்தது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு புது அனுபவமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கட்சி கொடி அறிமுகப்படுத்திருக்காரு, அவருக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு. கண்டிப்பாக தளபதி விஜய் அண்ணனுக்கு என்னோட மனம் மறந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அவரும் ஒரு மேலும் மக்களுக்கு ஒரு பெரிய தலைவர் ஆயிட்டார் இன்னைக்கு. இருந்தாலும் கண்டிப்பாக நாளைக்கு வந்து அவர் எண்ணம் போல் எதுவாக நினைக்கிறார் அதுவாகவே வந்து கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்வேன் நம்புறேன். தேங்க்யூ.